இப்படி ஒவ்வொன்றையும், அது உதய் மின் திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போன்று நான் சொன்னது மாதிரி இந்த நீட் மூலமாக பல இழப்புகள், இன்றைக்கும் அதற்கான பாதிப்புகள் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும்போது அதை எதிர்த்து நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர்கள் சேலம் மாநாட்டிலே நம்முடைய சகோதரி அனிதா பேரில் நுழைவாயில் வைத்தார். இனி இது போன்ற நுழைவாயில் வரக்கூடாது என்று அதை வைத்தார். ஏறத்தாழ 85 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினார் நீட்டுக்கு எதிர்ப்பாக. ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றதில் இன்றைக்கு நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நாம் வென்றோம் என்கின்ற அந்த பெருமையை தேடித்தரக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம். நீட்டை பற்றி இன்னும் சொல்லணும்னா, நமக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி வேறு எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் கிடையாது. ஏறத்தாழ 9000 துணை சுகாதார நிலையம் இருக்கின்றது. ஏறத்தாழ 2000 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது. சமுதாய சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ 280 இருக்கின்றது. 380 வட்டார ஒரு மருத்துவமனை இருக்கின்றது. 35 மாவட்டத்தில் 35 மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றது. ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். ஆனால் இது அவங்க கண்ணுக்கு உறுத்துது. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். உழவர்கள் என்று வரும்பொழுது உழவர்களுக்கான சட்டம், இந்த வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது இங்கே அண்ணன்லாம் பேசும்போது சொன்ன மாதிரி அவங்களோட அடிப்படை ஆதரவு விலையில் கையை வைக்கிறீங்க. மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு பார்க்குறீங்க. ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டுக்கிட்ட போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் கார்பரேட்டுக்குனா மட்டும் உடனடியாக வாரி வழங்கி கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க. ஆனால் உழவருடைய கடன் என்று வரும்பொழுது நீங்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்பதை கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இந்த கூட்டத்தை மிக எழுச்சியான முறையில் அண்ணன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது ஏதோ பொதுமக்களுக்கானது மட்டுமல்ல. ஏறத்தாழ 68,000 பாகமுருகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாகமுருகர்களுக்கும் ஒரு 10 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த 3 நாட்களில் ஏறத்தாழ 6,80,000 உறுப்பினர்களை நாம் சந்தித்து நம்முடைய பரப்புரை மேற்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் தூதுவர்களாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டினுடைய நடப்பை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஈரோடு மாவட்டம் என்று சொல்லும் பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி நிறைவாக உரையாற்றிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. கொள்கை வீரன் கொள்கை தங்கம் பட்டுக்கோட்டை அழகிரி பேசிய மாவட்டம் நிறைவாக. இந்த மாவட்டம் இதே நாள் கடந்த ஆண்டு சத்யா நகரில் நான் வாக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன். இதே நாள் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாக, எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களாம் தங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக எங்களை பார்க்க வைத்த நாள் இந்த நாள் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு பேசுகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள். எனக்கு மட்டும் திராவிட இயக்கத்தினுடைய கருவறையில் நின்று நீ பேசிவிட்டு வா என்று என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நேற்றைய கடிதத்தை மறக்காமல் படித்து விடுங்கள். நம்முடைய ஆளுநர் உரையிலே பதில் உரைக்கும் பொழுது அவர் 26 நிமிடம் பேசினார் என்று சொன்னேனே, அதை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள். அதில் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொன்னார். ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு 9% என்று சொல்லி இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். இங்கே இருக்கின்ற ஜிடிபி என்று சொல்லுகின்ற உள்நாட்டு உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே 2வது இடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு. இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது 7.24% உண்டு என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 8.24% என்பது இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஏற்றுமதி தரவரிசையிலே தமிழ்நாடு நம்பர் 1 என்று இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். மின்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு நம்பர் 1, இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். தொழில் முதலீடு என்று வரும்போது 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்தில் நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோமே, இது திராவிட மாடலுடைய சாதனை என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டுமல்ல, கல்வி என்று வரும்பொழுது எங்களுடைய கல்வி ஒட்டுமொத்த இந்தியாவிலே 2வது இடத்தில் தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோமே, இது எங்களுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள். பணவீக்கம் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பணவீக்கம் 6.65% இருந்த பொழுது அதை குறைத்து நம்முடைய தமிழ்நாடு 5.97% இருந்தது. இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் புத்தாக்க தொழிலா அதில் நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, அவர் பெருமையோடு சொன்னார், இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் சரி,
திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலை மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று பேச தொடங்கி இருக்கிறார்களே, இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பெருமையோடு சொன்னார், தென்முலையில் திராவிட மாடல் அரசு ஒன்று நடக்கிறதாமே, அங்கே என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறாராமே என்று பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு அதிகாரிகளும் வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்துவிட்டு அதை அங்கே செயல்படுத்துகிறார்களே, இதுதான் வரலாற்று சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இதை மீறி ஒன்று சொன்னார், அனைத்திற்கும் மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சாதனை. என்ன சொன்னார் தெரியுமா? இது போன்ற சாதனையை புரிவதனால் நம்முடைய இன எதிரிகள் கோபப்படுகிறார்களே, பொறாமைப்படுகிறார்களே, இதுதான் மாபெரும் சாதனை, திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, ரொம்ப அழகாக முடித்தார். அதிகார குவியலை அகற்றுவோம், அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் என்று சொன்னார். அதிகார குவியலை அகற்றுவோம், அடிமை பள்ளத்தை நிரப்புவோம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நம் மீது கோபத்தை கொட்டுகிறார்கள். ஏன், அதில் நம்முடைய ஆளுநரும் விதிவிலக்கல்ல என்று சொல்லி முடித்தார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நாம் உரிமையோடு இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற, அதே போல உங்கள் உற்றார் உறவினர்கள் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில், ஏன் மாற்று கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி, இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமில்ல, ஏன் இப்படி ஒரு மாநில உரிமையை விட்டு கொடுத்தீங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அவங்க உங்களை சமாதானப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவர்கள் சமாதானப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கான பதிலை அவர் வழங்கினான்னா சொல்லுங்க. நீங்க இல்லை சப்ப கட்டு தாங்க கட்டுறாங்க, இவங்களை நம்பி நாங்கள் வீணாக போயிட்டோம் நினச்சிங்கன்னா இன்னும் அதிகப்படியான வாக்குகள், அது 5 லட்சம் அல்ல, 6 லட்சம் 7 லட்சத்தையும் தாண்டி போகட்டும். நாம் தமிழ்நாடு என்றைக்குமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக என்றைக்குமே அதை நாம் நிலைநாட்டுவோம். அதை நிலைநாட்டுவதற்கு, ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், இத்தனை ஆண்டு காலம் எதிரே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், இத்தனை ஆண்டு காலம் மாநில உரிமையெல்லாம் நீங்க பறி கொடுத்துட்டீங்க, இப்போ ஒன்றும் குறைச்சல் இல்லை, இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகலை, எங்க கூட வாங்க, எங்க கூட சேர்ந்து இந்த பாஜக எதிர்ப்பான ஒரு குரலை கொடுங்கள், நமக்காக வாக்களித்த நம்முடைய எஜமானர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுக்காக உண்மையாக உழைக்கலாம், வாருங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆக அந்த விதத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரலாக சொல்கின்றேன், 40 நமதே, நாடும் நமதே, நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி நல்ல ஏற்பாடை செய்திருக்கின்ற இந்த ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதமலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.